இல்லைன்னா அந்த வீட்டில் ஏற்றிக்குதா படுற படம் எதுன்னு வந்தார ஐயா ஏண்டா என்னுடைய பெயர் நந்தீஸ்வரன் தெரிந்து கொண்டாய். ஆனால் என்னுடைய கதை உனக்கு தெரியுமா? தெரியாது சார். சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். விளக்கமாக கூறுகிறேன் கேள். சைலநாதர் என்று ஒரு முனிவர் இருந்தார். சைலநாதர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் மிக பெருமுனிவர். மிக பெருமுனிவர். அவர் மனைவி பெயர் சித்ராவதி. சித்ராவதி. இவர்கள் இருவரும் மனம் புரிந்து பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் எனது பரமேஸ்வரனை அவர்கள் இருவரும் தவம் இருந்தனர். அப்படி தவம் இருக்கும் போது அவருடைய தவத்தை மெச்சி என்னுடைய சிவபெருமானவர் பரம கடவுள் அவருக்கு காட்சி அளித்தார். அப்படி காட்சி அளிக்கும் போது என்ன வர வேண்டும் என்று கேட்க அவர் எனக்கு இந்த உலகத்தை மெச்சக்கூடிய என்னுடைய குலம் தழைக்க எனக்கோர் கருவிலே பிறக்காத ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று. கருவிலே பிறக்காத ஆண் குழந்தை எப்படி? கருவிலே பிறக்காத ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார். நீ கேட்டபடியே உனக்கு அருள்கிறேன். ஆனால் ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் நீரோ ஸ்ரீ சைலமலை என்னும் மலைக்கு சென்று உத்திர காமாட்சி என்னும் யாகத்தை செய்தால் உனக்கு என்னுடைய ரூபமாகவே உனக்கு நான் மகனாக நான் வாக்கு தருகிறேன். சிவன் செயலை கொண்டு ஆமாம் நானே உனக்கு மகனாக பிறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதன் பிரகாரம் அவர்கள் ஸ்ரீ சைலமலைக்கு சென்று தவம் புரிய முனிவர்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது அழைத்து அந்த யாக பூமியை உருவாக்க கலப்பை கொண்டு ஏர் உழுகிறார். ஏர் உழும்போது அந்த ஏரில் அடிபட்டு ஒரு தங்க பெட்டி உதயமாகிறது. என்ன தங்கப்பெட்டி உதயமானது. அந்த தங்கப்பெட்டியை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு இது என்ன ஆச்சரியம் என்று திறந்து பார்க்க பூமழை பொழிய மந்திரங்கள் ஓத படபடபடவென சூரிய ஒளியென பிரகாசமாய் ஒரு ஆண் குழந்தை இந்த பெட்டியில் வெளிப்படுகிறார். ஆஹா பரமனிடம் நாம் கருவிலே பிறக்காத குழந்தை ஒன்று கேட்டோமே, அதை சிவன் இப்படி எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆச்சரியம் கொண்டு அதையே மகளாக அள்ளி நெச்சு முகர்ந்து முத்தமிட்டு மாறிலும் தோளிலும் சுமந்து சீரானை வளர்க்க அதை கண்கொண்ட பிரம்மதேவர் இவனுக்கு நந்தீஸ்வரன் என பெயரிட்டார். அவன்தான் அப்படி நந்தீஸ்வரன் என பெயர் பெற்று என்னை நான் ஆளான உடனே எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். நானோ என் சிவன் மீது பக்தி கொண்டு திருமண வாழ்க்கை வேண்டாம், எனக்கு தவ வாழ்க்கை மட்டுமே வேண்டும் என்று அடம் பிடித்தேன். அப்பொழுது மகனே உன்னை ஆசைப்பட்டு நாம் பெற்றோம், ஒரு திருமணம் செய்து கொள் என்று கெஞ்சினார்கள். அவர்களை சொன்னதை கேட்காமல் என்னுடைய தாய் தந்தைக்கு தவ வலிமையை புரிய வைத்து நான் பஞ்சாக்னி யாகத்தை நான் தொடங்கினேன். பஞ்சாக்னி என்றால் எப்படி? 4 திசைகளிலும் நெருப்பால் சூழப்பட்டு உச்சியிலே எரியும் சூரியனை இட்டு மொத்தத்தில் 5 அக்னிகள் அந்த அக்னிக்கு நடுவே அமர்ந்து நான் யாகம் புரிவதைக் கண்டு இந்த ஈரேழு லோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களும் தேவர்களும் கண்டு பயந்தனர். எதற்காக இந்த நந்தீஸ்வரன் இப்படி தவம் புரிகிறான் என்று. அந்த ஒளி இந்த சத்தியலோகத்திலே பனிமலையிலே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மீதும் பட்டது. ஆஹா என்ன என்று தெரியவில்லையே, இத்தனை
தீவிரமாக தவம் செய்கிறானே என்று குழந்தாய் உனக்கு என்ன வர வேண்டும் என்று என்னை கேட்டார். என்னை கேட்க வந்தவரை ஈசா எந்தையே எனக்கு வரம் அளிக்க வந்த பெருமானே என்று போற்றி அவரிடம் எனக்கு என்ன வர வேண்டும், கடைசி வரை உன் பாதத்திலிருந்து சேவை செய்யவும் ஈராத பக்தனாகவும் இந்த 100,000 ஜீவஜந்துகளிலும் நானே உன் மீது அதிகப்படியான அன்பு வைத்திருப்பனும் பற்று வைத்திருப்பனும் பக்தி வைத்திருப்பனுமாக இருக்க வேண்டும். அந்த வரம் ஒன்றை தந்தால் எனக்கு போதும் என்று கேட்டேன். அதற்கு அவர் அப்படியே இருக்கட்டும், இன்று முதல் இவன் என் மகனாவா, இவனே கணாதிபதி, இவனே அனைவருக்கும் முதலானவன், இவன் சொல்லை கேட்க வேண்டும். என்னுடைய ஆணை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இவனுடைய அதிகாரம் செல்லட்டும் என்று இந்த அதிகார கோலையின் கையில் கொடுத்தார். அதுவும் புரிந்ததா? அதுவும் தவிர என்னுடைய அனைத்து விளக்கமும் தெரிந்து கொண்டாய். மேலும் என்னுடைய சிறுசில் இருக்கக்கூடிய கனகமுடி மகுடமும் காதிலே இருக்கக்கூடிய கவச குண்டலமும் எப்படி தெளிக்கிறது? சூரிய பிரகாசமாக தெளிக்குது. அதுவும் தவிர நம்மளை பரமகடவுள் அழைத்திருக்கிறார். அன்னாரை சென்று காண வேண்டும். ஸ்டாண்ட் எடுத்து வர வேண்டியதானா? சீக்கிரம் சீக்கிரம். ஆதாரமாக சேவித்தபடியால் இந்த கைலாயத்திலே என்றென்றும் சுபஜீவியாக வாழ கடவுள். அதுவும் தவிர 2 நாட்களாக எனக்கும் திருமணம் வைபோகம் நடந்ததனால் தேவர்களுக்கு வரம்பு அளிக்கவில்லை. இன்றைய தினத்திலே தேவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பு அளிக்க வேண்டும். சரி சொல்லு. ஒன்றும்